ஒரு மாவீரரை உலக வரலாற்றில் யாருமே பார்த்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய வஹிக்கேற்பதான் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாரே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் விருப்பப்பட்டு கூட மக்காவிலே இருந்து புறப்படவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருந்து புறப்படும் பொழுது அந்த மக்காவினுடைய கஅபாவை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கூறிய வாசகங்கள் ஹதீஸ்களிலே உண்டு. உன்னை பிரிய எனக்கு மனமில்லை, அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உன்னை பிரிந்து நான் செல்கிறேன் என்று அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து புறப்பட்டார்களே தவிர எதிரிகளை கண்டு பயந்து அல்ல, அவர் உள்ளபூர்வமாக விரும்பியும் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அதற்கு பிறகு இந்த புனிதமிக்க கஅபாவை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையில் ஒப்படைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தீர்மானித்து போட்ட திட்டம் தான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். இந்த பயணத்தில் எல்லோரும் மதீனாவுக்கு பயணமாகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உள்ளத்தை இந்த நல்ல நேரத்தில் நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது போகிறீர்களோ அப்பொழுது நான் கூட வருகிறேன், என்னை தனியாக நீங்கள் அனுப்பாதீர்கள், உங்களோடு நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்திருந்தார்கள். இதற்கு இடையில் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவருக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரையும் சேர்த்து கொள்வதாக முடிவு செய்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் தீட்டிய திட்டம் என்ன? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த வேளையில் இறங்கினால் அந்த குடும்பத்தாருக்கு பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும். ஆகவே அபூஜஹிலும் உமையாவும் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர்கள் வர வேண்டும். எல்லா குடும்பத்தார்களும் எல்லா கோத்திரத்தார்களும் சேர்ந்து தாக்கி அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும். இதுதான் ஏற்பாடு. இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். சஹாபாக்களை பொறுத்த வரையில் பலதரப்பட்ட சஹாபாக்கள் உண்டு. அவரவர்களுடைய ஈமான், அவரவர்களுடைய தக்குவா, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்களோ அந்த விதத்திற்கு ஏற்றவாறெல்லாம் சஹாபாக்களுடைய தரங்கள் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள் உண்டு, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி உயிரை கொடுப்பார்கள். அது எந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டாலும் உடனடியாக வந்து நிற்பார்கள். ஏன், எதற்கு, எங்கே, எப்படி என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். அதில் ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் பயணத்திற்காக எல்லோரும் போய்விட்டார்கள். 15 நாள் பயணம் சென்று மதீனாவுக்கு சென்றடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் தானும் செல்வதற்காக வேண்டி 2 ஒட்டகத்தை கண்ணுங்கருத்துமாக உணவு கொடுத்து நல்ல கொழுக்க செய்து பாதுகாப்பு வளர்த்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பகல் நேரம், கடுமையான தீ, வெயில் அடிக்கக்கூடிய நேரம், அன்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியே வராத நேரம். அப்பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். அபூபக்கர் அவர்களே, உங்களோடு தனியாக பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை வீட்டில் யாரும் இல்லை, எனது மகள், எனது தந்தை மட்டும்தான் உண்டு, பேசலாம். என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய வஹி வந்து விட்டது, நாம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள வேண்டும். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நானும் சேர்ந்துதானே, என்னை விட்டு விட்டு போக மாட்டீர்களே, நீங்களும் சேர்ந்துதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். இரவோடு இரவாக நாம் செல்ல வேண்டும் என்பது உத்தரவு. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கு படுத்துறங்கி கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளச் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் இரவோடு இரவாக பயணமானார்கள். அந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய அந்த அமைப்பு முறை எப்படி இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து புறப்பட்டு மதீனா செல்ல வேண்டுமானால் குறைந்தது 15 நாள் ஆகும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாக மதீனா செல்லாமல் மதீனாவினுடைய நேர் எதிர் திசை பாதையில் இருக்கின்ற தௌர் குகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களோடு சென்று விடுகிறார். குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்காக வேண்டி வீட்டை முற்றுகையிட்டு கதவை தட்டுகிறார்கள். கதவை உடைத்து உள்ளே பார்த்தால் படுத்துக் கொண்டிருக்கிறார். கொல்ல முயற்சி செய்கிற பொழுது பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நிலைமையை பாருங்கள். அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். எங்கே என்று கேட்கிறார்கள். அவர் சொல்ல மறுக்கிறார். கொண்டு போய் காபாவிலே கொண்டு போய் கட்டுகிறார்கள். 1, 2, 3 நாட்கள்.
எப்படியும் இவர் அபூபக்கருடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும், அவர்தான் அவருடைய உற்ற நண்பர் என்று சொல்லி எல்லா கூட்டமும் அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு வருகிறது. வீட்டிலே கண் தெரியாத ஒருவர், அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எங்கே உம்முடைய தந்தை? தெரியாது. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண் என்று கூட பாராமல் அடிக்கிறான் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லோரும் ஏசுகிறார்கள். உடனடியாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து எப்படியாகினும் முஹம்மதையும் அவரோடு சேர்ந்திருக்கிற அபூபக்கரையும் கொல்ல வேண்டும். எல்லா குடும்பத்தார்களையும் உடனடியாக கௌபாவுக்கு வர சொன்னார்கள். கௌபாவில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு வாசகத்தை அபூ ஜஹல் பயன்படுத்தினான். என்ன வாசகம்? எல்லோரும் ஆர்வத்தோடு மதீனா செல்லுகிற எல்லா பாதைகளையும் முற்றுகையிட வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுந்து செய்த அறிவிப்பு, அபூபக்கரையோ அல்லது முஹம்மது அவர்களையோ உயிரோடோ அல்லது கொலை செய்து அவருடைய தலையையோ யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவித்தான். 100 ஒட்டகம். 100 ஒட்டகம் என்பது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம். எல்லோரும் கண்ணில் விளக்கல்லை ஊற்றாத குறையாக தேட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பாங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாராவது ஒரு ஆள் நமக்கு எப்படியும் கிடைத்தே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வகையிலும் அவர்கள் பாடுபட்டார்கள், எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில் இருந்த ஒரு சம்பவம். திருக்குர்ஆனில் ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் அவரவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அதிகமாக ஒவ்வொரு வசனங்கள் இறக்கியதுண்டு. உமர் அவர்களுடைய தீர்ப்புக்கு ஏற்றவாறு, அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு, அன்றைக்கு இருக்கிற சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு கேட்ட தீர்ப்புகளுக்கு ஏற்றவாறு திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குவது யதார்த்தம். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டும் திருக்குர்ஆனில் 2 வசனம் உண்டு. அது அவர் சம்பந்தப்பட்ட வசனம், அது வேறு யார் சம்பந்தப்பட்ட வசனம் அல்ல. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறக்கப்பட்ட 2 வசனத்தையும் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். தௌர் குகையில் இருக்கிறார், எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் இந்த தௌர் குகையில் இருக்கிற பொழுது கீழே குனிந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பது தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய கால்கள் எல்லாம் அந்த குகைக்கு வெளியே தெரிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அளவில் பதட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ அவர்களுடைய கால் தெரிந்து விட்டது, அவர்கள் கீழே குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள், என்னை கொல்வது எனக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். காரணம், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களை தொடர்ந்து இன்னும் நிறைய மக்கள் நேர்வழி வரப்போகிறார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. ஆகவே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பதபடத்த எண்ணத்தோடு பெரிய அளவில் பதட்டப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரே ஒரு வாசகம் 9வது அத்தியாயம் 40வது வசனம், நம்மோடு ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்கள் குனிந்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய எண்ணத்தை மறக்கடித்து விட்டான். இப்படி 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையிலே இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு போட்ட உத்தரவு, அப்துல்லாவுக்கு போட்ட உத்தரவு, மக்ரிப் முடிந்தவுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு நீ தௌர் குகைக்கு வர வேண்டும். பகலில் அவர்கள் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை, எப்படிப்பட்ட திட்டம் செய்கிறார்கள் என்பதை நீ வந்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடு. அது மணல் பிரதேசம் தானே, மனிதன் நடந்து சென்றால் காலடியினுடைய அச்சு பாதம் தென்படும், அதை வைத்து கூட அடையாளம் கண்டு விடுவார்கள். ஆகவே இரவு நேரத்தில் வர சொல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாட்டை பாருங்கள். அவருடைய அடிமை, விசுவாசமான ஒரு அடிமை, அந்த அடிமையினுடைய பெயர் அமீர் இப்னு புரைஹா. இந்த அமீர் இப்னு புரைஹா அவர்களை அபூபக்கர் சித்திக் அவர்கள் காலை பொழுதில் வர சொல்கிறார். எதற்கு? காலை பொழுதில் வரும் பொழுது தன்னுடைய மகன் நடந்து சென்ற அந்த காலடிகளை எல்லாம் ஆடுகளை மேய்த்து அதன் மேல் நடக்க வைத்து அந்த பாத தடங்கள் இல்லாமல் ஆக்குகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு! இப்படி அடிமை பகலில் வந்து, இரவில் தன்னுடைய மகன் வந்து ஒரு 3 நாள் அந்த தௌர் குகையில் கழித்து மீண்டும் பயணமாகிறார்கள். பயணமானால் எல்லோரும் குதிரை, ஒட்டகம் என்று சொல்லி அங்குமிங்குமாக வாகன கூட்டங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். ஒன்று கொள்கை ரீதியான எதிர்ப்பு, இல்லாவிட்டால் நமக்கு 100 ஒட்டகம், எப்படியாயினும் நாம் செல்வந்தராகி விடுவோம் என்பதற்காக வேண்டி எல்லோரும் கடுமையான முயற்சி எடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமான மதீனாவினுடைய பயணம் செல்லுகிற பாதை அல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் கடலோர பாதை வழியாக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள்.
அப்படி மேற்கொள்ளும் பொழுது நடந்த ஒரு அற்புத சம்பவத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால் ஒரு ஒட்டகத்திலே செல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இன்னொரு ஒட்டகத்திலே செல்கிறார்கள். திரும்பி பார்த்தால் ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டம் உருவானது. அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்பி கூட பார்க்கவில்லை. அபூபக்கரே, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் ஒன்றும் பேசாதீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் ஒன்றும் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். இருந்தாலும் அபூபக்கர் அவர்களுக்கு ஒரே பதட்டம். திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். அவனுடைய பெயர் ஹதீஸிலே இடம்பெறுகிறது. அவனுடைய பெயர் சுராக்கா. இவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது 100 ஒட்டகத்துடைய பரிசை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிவேக சக்தி படைத்த குதிரையில ஏறி கொஞ்சம் அம்புகளை எல்லாம் எடுத்து அவன் பயணமாகிறான் அல்லாஹ்வுடைய ரசூலை துரத்த. கொஞ்ச தூரம் சென்ற உடனே பாலைவனத்திலே அவனுடைய குதிரை கீழே விழுந்து விடுகிறது. உடனே அவனுக்கு ஒரு தயக்கம். அன்றைக்கு குறி பார்க்கிற ஒரு பழக்கம் இருந்தது. பின்னால் இருக்கிற அம்பை எடுத்து அதில் 2 அம்பை எடுத்தான். ஒரு அம்பினுடைய ஒரு பகுதியில் இவருக்கு தீங்கு செய்ய வேண்டுமா வேண்டாமா, வேலை எறிவது, திரும்ப வந்து விழுந்தால் தீங்கு செய்ய வேண்டாம் என்று விழுந்தது. அவன் பொருட்படுத்தவில்லை. மீண்டும் ஒட்டகத்தில் ஏறி மீண்டும் புறத்தினான். மீண்டும் குதிரை கீழே விழுகிறது. மீண்டும் எடுத்து அம்பை எடுத்து குறி பார்க்கிறான். வேண்டாம் என்றே வருகிறது. 3 முறை வந்தவுடன் இவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை பற்றி அவனுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. உடனே அவன் இந்த குறி 3 முறை வேண்டாம் வேண்டாம் என்று வந்தவுடன் அவனுக்கு உள்ளுள் ஏதோ ஒரு நல்ல எண்ணம், இவர் நல்ல மனிதராகத்தான் நிச்சயமாக இருப்பார், இவர்கள் சொல்வதை போல நிச்சயமாக இவர் இருக்க மாட்டார் என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற எல்லா வகையான உணவுகளையும் கொடுக்கிறார் அபூபக்கருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல், உன்னுடைய உணவு வேண்டாம், பார்த்ததை வெளியே சொல்லாதே என்று சொல்லி பயணமாகிறார்கள். இது ஹிஜ்ரத் பயணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு செய்த தியாகங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இதில் நமக்குரிய படிப்பினை என்ன என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய திருக்குரானிலே ஒரு ஆயத்துண்டு. நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய மார்க்கத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது, மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை, இஸ்லாத்தை எந்த வகையிலும் நம்முடைய சொந்த வாழ்வில் கூட இபாதத்தை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் பாவமான காரியம், எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள் என்று வரும் பொழுது ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் போடுகிற கட்டளை, அந்த ஊரில் நீங்கள் வசிக்க கூடாது, நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். 4வது அத்தியாயம் 97வது வசனம். மலக்குமார்கள் நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்ற வரும் பொழுது பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் ஒரு கேள்வி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம். அநியாயக்கார மனிதனுடைய உயிரை கைப்பற்ற வானவர் வந்து அவரிடத்திலே கேட்பார், காலு ஃபீமா குன்தும், உன்னுடைய நிலை என்ன, நீ எப்படி இருந்தாய் என்று கேட்பார்கள். காலு குன்னா முஸ்தல்அஃபீன ஃபில் அர்லி, நான் பூமியில் பலகீனமானவனாக இருந்தேன், ஆகவேதான் இந்த அநியாயங்களை எல்லாம் நான் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். அப்ப வானவர் சொல்லுகிற பதில், காலு அலம் தகுன் ஆரலுல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்று, ஏன் ஹிஜ்ரத் செய்து உன்னுடைய மார்க்கத்தை நீ காப்பாற்றவில்லை? ஏன் ஹிஜ்ரத் செய்து பெரும்பாவங்களிலே இருந்து நீ ஒதுங்கவில்லை? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்று. யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்களோ, அவர்கள் எங்கு ஹிஜ்ரத் பயணம் செய்து தங்குகிறார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்பான வாழ்வை கொடுப்பான் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இது ஒரு பாடம், நமக்குரிய பாடம் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நற்செய்தியை பாருங்கள். எப்படிப்பட்ட நற்செய்தி! சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொல்ல போனால் ஹதீசுகளை ஆய்வு செய்யும் போது 24 மணி நேரம் கூட இருக்கிற ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் எது குறித்து ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் முதற் கட்டத்தில் என்னுடைய தோழர் அபூபக்கரை அழையுங்கள், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழக்கம். ஒரு நாள் உஹது மலையின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி அமர்ந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம். அவரை பார்த்தவுடன் சிறிது நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி போய் அவருக்கு அருகிலே போய் அமர்ந்தார்கள். உடனே ஹதீசுகளிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, உஹது மலை மெல்ல அசைய ஆரம்பித்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்கு போட்ட உத்தரவு, என்னோடு அமர்ந்திருப்பவர் யார் தெரியுமா?
அவர் சித்தீக், அதிக உண்மை